தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்களா, அதை எடுத்துக்கிட்டான். அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 370 கோடி புதுமை பெண் திட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்களா, அதை எடுத்துக்கிட்டான். அதுதான் கல்விக்கான நிதின்னு சொல்கிறான். அதாவது 370 கோடி தான் கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க, அதுவே சினிமா துறைக்கு வந்து 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறான் பார்த்துங்க. அதாவது சங்கிங்க இதை எடுத்த வாந்தியை இது திருப்பி அதை தின்னுட்டு அது திரும்பி வாந்தி எடுக்குது. ஏன்னா சங்கி பேர் அவனுக்கு அறிவு இல்லை, தேடி பார்க்க முடியாது நீ போயிட்டு. அதாவது 44,000 கோடி வச்சும் ஒதுக்கியிருக்காங்க பார்த்துங்க கல்விக்குன்னு. இவன் வந்து கல்வியிலே வராத நிதியை எடுத்துக்கிட்டு வந்து சுற்றுறான் கம்பு. அதுவும் இல்லாமல் அது தனியாருக்கு போக வேண்டியது இது சினிமா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இது வந்து அரசுக்கு வர வேண்டியது, இது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது நிதி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறான் பார்த்துங்க. வெக்கமே இல்லாமல். அது இல்லாமல் இதை வந்து யூடியூப்ல எடுத்து போட்டாங்க பார்த்துங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது, நம்ம எதையுமே தேடி பார்க்குறது கிடையாது. நம்ம வாந்தி எடுத்துக்கானா அதை திரும்பி நம்ம திம்போம். ஏன்னா சாணி திங்கிற மைண்டு தானே இது. அதனால் இதையும் தின்னுட்டு திரும்பி வாந்தி எடுப்போம் அப்படிங்கிற ஐடியா தான் பார்த்துங்க. இதில் வேற பிரபாகரன் போட்ட வேற, இதில் சுபாஷ் சந்திர போஸ் போட்ட வேற. நீ வைடா, நல்ல மான சங்கியாக இருந்தால் நீ மோடி போட்ட வை, இல்லை அண்ணாமலை போட்ட வை. வைக்க திராணி இருக்கு அவனுக்கு தமிழ்நாட்டில் வைக்க முடியல.